புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட 7 கிராமத்து பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தமிழக முதல்வர் புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், நகராட்சியே இருக்கட்டும், எங்களது ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்கட்டும், ஊராட்சியை மாநகராட்சியை சேர்க்கப்பட்டால் எங்களது 100 நாள் வேலை திட்டம் மற்றும் மத்திய அரசுகளால் வழங்கப்படும் திட்டங்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் எங்களுக்கு தடைபட்டு போகும், அதனால் ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்கட்டும் என்று கடந்த 3 மாதங்களாக பல்வேறு போராட்டங்கள், காத்திருப்பு போராட்டம், சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தினர். நகராட்சி ஆணையரிடமும் மனு கடந்த மாதம் வழங்கி சென்றனர். அதன் பிறகு நேற்று சட்டசபையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை மாநகராட்சியாக அறிவித்ததற்கு அந்த திட்டங்களை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் திடீரென்று இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு 7 ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் மனுக்களுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நுழைவாயில் முன்பு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்பு தாசில்தார் பரணி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஒவ்வொருத்தராக உள்ள அனுமதிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், எங்கள் ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் என்று மனுக்கள் அளித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மனு கொண்டு வந்ததால் மக்கள் ஏராளமானவர்கள் வந்ததால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.